சவு கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஏன் வந்து எடுத்து குடிக்க மாட்டேன்? இல்லை ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்க? காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பாட்டு காலையில கிளம்பி போவேன். உனக்கு என்ன ராஜ வாழ்க்கை தானே? உனக்கெல்லாம் என்ன அதை பத்தி கஷ்டம் தெரியும்? என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லமா. சம்பாதிச்சு காட்டவா? இனிமே நான் வேலைக்கு போறேன். உனக்கு இங்க இருக்கிற அருமை என்னன்னு உனக்கு தெரியும். சரி, இனி நான் வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? நீ வேலைக்கு போயிட்டு வா. நான் பாக்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். நான் வந்துட்டேன். எப்படிமா இந்த டிராபிக்ல போயிட்டு வந்துட்டு இருக்க? மேனேஜர் அவன் நாய் மாதிரி கத்துறான். இந்த திட்டியெல்லாம் வாங்கிட்டு எப்படி நீ பொறுத்துக்கிட்டு இருக்க? நீ திட்டும் வாங்கி நீ இவ்வளவு சந்தோஷத்தோட மூஞ்சி சிரிச்ச மூஞ்சியோட என்கிட்ட பேசுற. எப்படி பேச முடியுது உன்னால? உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் உன் கஷ்டம் எனக்கு புரியுது. தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிரு. அது இல்லைம்மா, தன்மானமா குடும்பமான்னு நம்ம யோசிக்கிறப்போ எல்லா ஆம்பளைங்களும் குடும்பங்கிறது மட்டும்தான் யோசிப்பாங்க. வெளியே போயிட்டா தன்மானத்தை எல்லாம் விட்டுரும்.